ஹாய் மக்கா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து பல நாள் கேட்டிங்களா. நானும் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து என் கைக்கு இன்னும் ஹால் டிக்கெட்டே எடுக்கலை பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு இருந்தேன் கடைக்கு போகணும்னு. மடித்து அப்படி வீட்டிலே இருந்தாச்சு பார்த்துக்கோங்க. சரி, இனிமேலும் நாள் வந்து நமக்கு இல்லை பார்த்திங்களா. இனி சும்மா வெளியிலலாம் போயிட்டுருக்க முடியாது, ஒழுங்காக வீட்டில் உட்காந்து படிக்கணும். ஸோ இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருந்தேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்து, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே எனக்கு எல்லா இடம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க. என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் யோபுவை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பேப்பரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே சங்கீதம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சங்கீதமில் வந்து இந்த பேப்பர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சங்கீதம் வந்து 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 44 வரைக்கும் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் திங், நான் வந்து பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள் ஆனதுக்கப்புறமா ஒரு விஷயம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து பைபிள் படிக்கணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லிட்டரலாக நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், எல்லாமே இருந்திருக்கு, அதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் படிக்க முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு இடையில டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, எல்லாமே நல்ல மாதிரி தான் இருக்கும். ஆனால் பைபிள் ரீட் பண்ணும்போது எனக்கு ரியலாகவே வந்து சம்திங் ஏதாவது ஒன்று வந்து நடந்துருது பார்த்துக்கோங்க. படிக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது. பட் ஸ்டில் நான் வந்து இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நானும் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். எதனால எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கும் இப்படி உண்டு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பைபிள் ரீடிங் ஜேர்னியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரம்யா யூடியூப்பில். ஸோ எங்களுக்குமே வந்து நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கிறத எங்களுக்கு அதையுமே ஷேர் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சங்கீதம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சங்கீதம் அதிகாரம் 1லேருந்து 44 வரைக்கும் படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பேப்பர் வைஸ். ஆக்சுவலாக அந்த பேப்பரை நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் அந்த பேப்பர் போஸ்ட் பண்ணால் எங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த சாதனம் எதையுமே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. எப்படி பேக்கில் வாங்கிட்டு வந்தனோ அப்படியே தூக்கி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. சரி, எடுத்து எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். வந்ததுமே வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து எதையுமே எடுத்து பார்க்கலாம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா வரதே நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. 5-6 கடை ஏறி இறங்கி இந்த ஒரு பேக் வாங்கிறதுக்கு எத்தனை கடை நான் ஏறி இறங்கினேன்னு தெரியுமா? ஏன்னா நான் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரேட்டில் தான் எனக்கு பேக் வேணும் அப்படிங்கிறதுனால அத்தனை கடை ஏறி இறங்கி எனக்கு ஃபிக்ஸ் பண்ண, நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண அந்த ரேட்டுக்கான பேக்கை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அண்ட் அகெயின் வந்து எனக்கு ஷார்ட் அண்ட் புக்கும் வந்து நோட்டும் வந்து தீர்ந்து போச்சு, என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அதுவுமே எனக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுனால போயிட்டு அதையுமே வாங்கிட்டேன் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷ்னரி கடையில். ஸோ அந்த ஸ்டேஷ்னரி கடை வந்து எப்போவுமே நான் அங்கே தான் போய் வாங்குவேன். அவங்க என்னை பார்த்தவங்க ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்களுமே வந்து என்னை பார்த்தோன்னே ஒரு பிக் ஸ்மைல் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஸ்டேஷ்னரி கடைக்கு பக்கத்தில் தான் வந்து நான் டைப்பிங் படித்தேன். ஸோ எப்போவுமே நான் அங்கே போய் தான் ஏதாவது சாக்லேட் வாங்குறது, ஏதாவது போய் வாங்க போவேன் பார்த்துக்கோங்க. நான் அந்த அங்கிளுக்கு என்ன நல்லா தெரியும். அந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து 200க்கு தான் வாங்கினேன். அடிச்சு பிடிச்சி நான் சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு நான் திறமைசாலி. ஸோ நல்லா பேசி எடுத்து எனக்கு 200க்கு தான் தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 200க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்து ஹால் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ ஹால் டிக்கெட் ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டேன். பின்னாடி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் திங் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ஷார்ட் அண்ட் வந்து பென்சில் வச்சா எழுதணும், பென் வச்சு எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அப்படி எதுலேயுமே வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் ஆன மாதிரி நான் பார்க்கல. பென்சில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் பென்சில் வச்சு தான் ஸ்டெனோ எழுதுவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு பென் வச்சு எழுதி பழக்கம் கிடையாது. எங்கே போகிறதுனாலும் எனக்கு வந்து ஸ்கூல் பேக்கு கேரி பண்ணி போகிறது தான் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் பார்த்துக்கோங்க. ஹேண்ட் பேக்கை விட எனக்கு வந்து இப்போ தான் ஹேண்ட் பேக் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எங்கே போனாலும் நான் வந்து ஸ்கூல் பேக் தான் கொண்டு போவேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஸ்கூல் பேக் வந்து என்னோடய பழசு வந்து பிஞ்சு போச்சு. சரி, இனி சரிப்பட்டு வராது, வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணன்ட்ட போய் அடி போட்டு 200க்கு இந்த பேக்கை வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி
நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பைபிள் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறீங்க, அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு இது என்னோடய பாஸ்டர் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அவங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ப்ரே பண்ணிவிட்டு நீ வந்து பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. பைபிளில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு, ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உன்னை ரொம்ப டச் பண்ணும், உங்களோட அந்த வார்த்தை பேசும், கண்டிப்பாக பேசும். நீ வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு நீ பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, ஸோ அப்படி பேசுகிற அந்த வேர்டை வந்து நீ உனக்கு என்ன அந்த வேர்டு உனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அந்த வேர்ட்னால நீ என்ன ஃபீல் பண்ண அப்படிங்கிறத வந்து நீ ஒரு ஜேர்னலிங் மாதிரி உன்னோட டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் என்னோட டைரியில். லைக் இப்போது இன்றைக்கி வந்து நான் ரீட் பண்ணப்போ, இன்றைக்கி நான் சங்கீதம் ரீட் பண்ணப்போ, ஃபஸ்ட் வந்து நான் சங்கீதம் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மைண்டுக்குள்ளே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, காட் வந்து லிசன் பண்ணுறாங்களா, அதாவது என்னோட தேவைகள் என்ன, அதாவது என்னோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து காடுக்கு ரியலாகவே தெரியுதா, நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பைபிள் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து காட் வந்து லிசன் பண்ணுறாங்களா, என்னோட கன்சிஸ்டன்சியெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளால ஒரு நிறைய ஏக்கங்கள் இருக்குது. கரெக்டாக எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளால் நிறைய ஏக்கங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே காடுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து சங்கீதம் ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, அதாவது நான் கர்த்தரை நோக்கி சத்தமாக கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஸோ இந்த வேர்டு வந்து எனக்கு வந்ததும் ஓகே, என்னோட கொஸ்டினுக்கான ஆன்சர் அஃப்கோர்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்டு வந்து என்னை டச் பண்ணிச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய டைரியில் நோட் பண்ணிக்கிட்டேன் நான் ஜேர்னலிங் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் ஹவு நான் வந்து எப்படி ஜேர்னல் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ நான் கரண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கிளியராகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு, அது இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி எனக்கு இன்னொரு வார்த்தை சங்கீதம் மூலமாக கிடச்சிது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை, அதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து வாசிக்கும் போது அப்படி எனக்கு கண்ணில் கண்ணீராக வந்துச்சு. நான் ப்ரே பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த வேர்டை வச்சு தான் நான் ப்ரே பண்ணேன். ஸோ எஸ் சம்திங் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. சில விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கு என்னோடய பாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி நான் வந்து பைபிள் ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரே பண்ணி, அதாவது ப்ரே பண்ணும்போதே என் கூட பேசுங்க, எனக்கு வந்து நிறைய அதாவது கேள்விகள் இருக்குது, ப்ளீஸ் என் கூட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு தான் நான் வந்து பைபிள் ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த பைபிள் அஃப்கோர்ஸ் என்கிட்ட பேசுது. ஸோ சில வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காகவும் ரொம்ப ஹீலிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸை பிக் பண்ணி நான் வந்து என்னோடய டைரியில் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு நான் வந்து ஜேர்னலிங் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. என்னோடய லைஃப்பில் நிறைய முதல் விஷயங்கள், அதாவது நான் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னோட இந்த சேனலில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஜாப் போனதாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், எவ்ரிதிங் என்னோட எவ்ரி ஸ்டெப் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னியை வந்து ரியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். பைபிள்னால் என்னன்னே நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் தான் நான். ஸோ இப்போ நான் வந்து அதை ரீட் பண்ண போகிறேன். இதுவும் எனக்கு வெரி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது நான் ஒரு கேஷுவலாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்படி படிக்கணும், அந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய குட்டான திங்ஸ் வந்து நடக்க போகுது, நீங்கள் கரெக்டான வேல போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எனக்கு இன்புட்ஸ் ஆட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சத்தியமாக நான் இதை எதிர்பார்த்து நான் வீடியோ போடலை, ஃபஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக. ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அண்ட் மோர் தேன் தட் உங்களோட பைபிள் ரீடிங் ஜேர்னியை எங்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. நான் என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னியை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணப்போ நான் எதிர்பார்த்தது வந்து கிரிட்டிசிசம். ஆனால் வந்தது வந்து கிரிட்டிசிசம் இல்லை, நீங்கள் நல்ல வேலை தான் போயிட்டுருக்கீங்க ரம்யா அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸை வந்து சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி எனக்கு கிரிட்டிசிசம் வந்திருந்தால் கூட நான் வந்து என்னோட இந்த ஜேர்னியை கண்டிப்பாக நான் அகெயின் அண்ட் அகெயின் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ அதுதான் என் மைண்டில் ஃபிக்ஸாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய சேனலில் நிறைய விஷயங்கள் நான் என் லைஃப்பில் பண்ணுறதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்.
பைபிள் ரீடிங் ஜேர்னி அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் புதுசாக நான் ஆட் பண்ணிக்கிட்ட ஒரு பார்ட். ஸோ அதையும் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரெகுலர் டேஸில் அகைன் நான் இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோஸ் மூலமாக நான் வந்து என்னோடய ஜேர்னியை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய நாட்கள் வந்து காட் கிட்டே கேட்டிருக்கேன், ஜீசஸ் கிட்டே கேட்டிருக்கேன், உங்களுக்காக நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், உங்களுக்காக எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஸோ அந்த வே எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ மேபி காடோட வேர்டை வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அக்கா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரம்யா நீங்கள் நல்ல பைபிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கப்பா, ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பைபிளை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஞானம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. நான் வந்து பைபிள் ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, வாட் ஐ ஃபீல் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த பைபிள் ரீடிங் ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சங்கீதம் தான் படிக்கிறேன், ஸோ நீங்களும் வந்து சங்கீதம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.